மத்திய பேராக், லாருட், மாத்தாங், சிலாமா மாவட்டங்களில் நேற்று மாலை பெய்த அடைமழை மற்றும் வீசிய புயல் காற்றில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்ததோடு மரங்களும் வேரோடு சாய்ந்தன. மாலை 4:30 மணி முதல் 6:30 மணி வரை புயல் வீசியதில் மத்திய பேராக் மாவட்டத்தில் 6 கிராமங்கள் பாதிக்கப்பட்டதாக பேராக் பேரிடர் மேலாண்மை செயலகம் அறிக்கை ஒன்றில் கூறியது. லாருட், மாத்தாங், சிலாமா மாவட்டங்களில் 7 குடியிருப்பு பகுதிகள் சேதமடைந்தன. பேராக் திங்காவில் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் கம்போங் காஜா, கம்போங் பாசிர் சலாக், கம்போங் புலாவ் பிசார், கம்போங் சிப்ராங் பேராக் உள்ளிட்டவை அடங்கும். அங்கு குடியிருப்பாளர்களுக்கு உதவவும் சாய்ந்த மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தவும் APM எனப்படும் பொது தற்காப்பு படையைச் சேர்ந்த 25 பேர் களமிறக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மத்திய பேராக்கின் தெலுக்கின்தானில் உள்ள சுங்காய் ஜிஜாவி தேசிய பள்ளியில் ஒரு தற்காலிக நிவாரண மையம் திறக்கப்பட்டது. அதே சமயம் லாருட், மாத்தாங், சிலாமா மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தாமான் காயா பல்நோக்கு மண்டபத்தில் ஒரு தற்காலிக நிவாரண மையம் திறக்கப்பட்டது. எனினும் அச்சம்பவத்தில் எவரும் காயமடையவில்லை. மொத்த சேத விவரங்கள் மதிப்பிடப்பட்டு வருவதாக அச்செயலகம் மேலும் கூறியது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.